கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். 146ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஒருவேளை ஒடுக்கப்பட்டிருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் கர்த்தர் நியாயம் செய்வார். என் வாழ்க்கையிலே நான் தனிமையில வாழ்றேன், பசியும் பட்டினியுமா வாழ்றேன் அப்படின்னு ஒருவேளை யாராவது உள்ளத்துல யோசித்தால் ஆகாரம் கொடுக்கிறார். நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், சில குடும்பத்திலே மாந்திரியத்திலே, விக்கிரத்திலே, பல காரியங்களிலே பாவ அடிமையில கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அந்த குடும்பம் கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் விடுதலை செய்கிறார். 3 காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். என்னோட வாழ்க்கையிலே நான் கடன்ல கஷ்டப்படுறேன், எல்லாராலும் நான் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன். சொந்தக்காரங்க ஒடுக்குறாங்க, வீட்டில் என்னை ஒடுக்குறாங்க, வேலைக்கு போன இடத்துல ஒடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் என்னை எல்லாரும் ஒடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. என் வாழ்க்கையில் எல்லாமே குறைவா இருக்கு, நான் பல சூழ்நிலை கஷ்டப்படுறேன் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருந்து, அடைக்கலமா இருந்து, சகாயரா இருந்து, உதவி செய்கிறவரா இருந்து ஆகாரம் கொடுக்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்த உடனே எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க, வழக்கமா நார்மலா நடக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அப்படி போக மாட்டார். 24 மணி நேரம் கிருபை தருகிறது மாத்திரம் அல்லாமல் 24 மணி நேரம் நம்ம எந்த சூழ்நிலை ஒடுக்கப்படுகிறோமோ, எந்த சூழ்நிலையிலே நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகிறோமோ கர்த்தர் கூட இருந்து நம்மளை விடுதலை செய்கிறார். ஒருவேளை என்னோட வாழ்க்கையில் நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், எனக்கு யாராவது உதவி செய்வாங்க அப்படின்னா கர்த்தர் உதவி செய்வார், விடுதலை செய்வார், உதவி செய்து உங்களை மீட்டெடுப்பார், உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். அவரை நாம் இந்த இரவு நேரத்திலே அழைக்கும் போது உங்கள் குடும்பத்தில் உள்ள உபத்திரங்கள் மாறும். ஒருவேளை என்னோட வாழ்க்கையில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இதுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வருவார் அப்படின்னா கர்த்தர் வெளியில் கொண்டு வருவார். ஒரு மனுஷன் வேணா நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு சொல்லுவேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவன் மனிதனுடைய கண்களில் தயவு அடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சால் மட்டும்தான் அங்கேருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். அது பரலோகத்தில் தேவன் தான் நமக்கு வாசல் திறக்கணும். இரவு நேரத்திலே தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இந்த மாதத்தில் நம்ம கடைசியில் வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையிலே நிறைய தேவைகள் உண்டு. சில குடும்பத்தில் இந்த மாதத்தில் அநேக காரியத்திலே ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக இருந்துச்சு. ஆனால் சில குடும்பத்தில் தட்டுப்பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை. சில குடும்பத்திலலாம் நிம்மதி இல்லை, உபவாசம் இருக்கிறீங்க, பல சூழ்நிலை இணைந்திருக்கிறோம். கர்த்தர் அறிவார். அவருடைய சமூகத்திலே ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் குடும்பத்தில் எல்லா காரியத்துக்கும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் மட்டும்தான் கட்டளையிட முடியும். சில குடும்பத்தில் சாட்சி சொல்லியிருக்கீங்க, கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தரோட நாமம் மையப்பட்டுச்சு. சில குடும்பத்தில் தொடர்ந்து இணைந்திருக்கிறீங்க. நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஒரு வேளை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை எனக்கு இருக்குது அப்படின்னா கர்த்தர் நியாயம் செய்வார். பசியும் பட்டினியுமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பார். என் வாழ்க்கையில் நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை யாராவது யோசித்தால் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் வெளியில் கொண்டு வருவார், விடுதலை செய்வார். உங்களுக்கு சகல விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தரே தருவார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். உங்கள் குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் ஒரு மாற்றம் உண்டாகும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைகள், குற்றங்களை மன்னிங்கப்பா. எத்தனையோ காரியத்தில் எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பரிசுத்தம், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நீதி, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உண்மை, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த செம்மை எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தில் குறை இருக்குல்லப்பா. எங்கள் கண்களுக்கு பாவத்தை மன்னிங்க, எங்கள் சிந்தனையில் இருக்க பாவத்தை மன்னிங்க, எங்கள் நினைவில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க.
கர்த்தரை விட்டு நாங்கள் எந்த காரியத்தில் தள்ளி போனோமோ அந்த துன்மார்க்கமான காரியம் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. இரவு நேரத்திலே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும், உம்முடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தருடைய பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. சகல குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதிங்க. கடனில், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, தனிமையில, திக்கற்ற பிள்ளையாக, ஏழை எளிய ஜனமாக, பல சூழ்நிலை, மரண பயத்தோடு, தற்கொலை எண்ணங்களோடு, இனிமேல் நான் ஏன் வாழணும், என்னை எல்லாரும் நம்பலையே, பல சூழ்நிலை அப்பா, கண்ணீரோடு எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்கப்பா. எங்க எல்லாருக்கும் கர்த்தர் போதும்பா. நீங்க வந்தா மட்டும்தான் எங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் வரும். எங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் இறங்கி வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா வெளிச்சம், எங்க வாழ்க்கையில சமாதானம், எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியம், எங்க குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம், சம்பூர்ணம், பரிபூர்ணம், திருப்தி, இதெல்லாம் நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா கிடைக்கும். நிறைய குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, கெஞ்சி கேட்குறாங்க. கடன் பிரச்சனையில கஷ்டப்படுற குடும்பம் எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்குப்பா. எங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டெடுங்கப்பா. போதும்பா. பல வருஷமா கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. இந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கடன்லயே வாழ்ந்து குடும்பத்துக்குள்ள நிம்மதியே இல்லைப்பா. அந்த குடும்பத்தெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த வருஷத்துல இத்தனை மாசமா எங்களை பாதுகாத்து, இந்த நிமிஷம் வரை எங்களை பாதுகாத்து ஜீவனோட வைத்த கிருபைக்காக நன்றிப்பா. எத்தனையோ குடும்பத்துல வெளியில போயிட்டு வராங்க, எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா. இந்த குறையெல்லாம் மன்னிச்சு பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம். கிருபையாக மன்னிங்கப்பா. உங்களோட ரத்த கோட்டைகளை வெயில் அடித்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. இன்பமான நித்திரைத்தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. உங்களுடைய சமூகத்துல கண் விழித்து பாட்டு படிச்சு ஜெபிக்கிறது கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்திலே கணவர் இல்லாமல், சில குடும்பத்துல திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஊனமுற்றோர் இருக்காங்க, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க, மோசம் போயிட்டாங்க. அந்த குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. கற்பதுணியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, தாய் மூலியமா கர்த்தர் ஆசிரிங்க. டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, நல்ல குடும்பத்தை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லைப்பா, டைவர்ஸ் அளவுக்கு போறாங்க. அந்த குடும்பத்தெல்லாம் கர்த்தர் மீட்டெடுங்க. கள்ள தொடர்பு, விபச்சார அடிமை, மாந்திரிகம், பிள்ளி சுனி, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, விக்கிர வழிபாட்டில் எந்தெந்த குடும்பத்துக்கு விதமாக எந்தெந்த ஆவியல், வலுசற்பத்தின் கிரியைகள், விக்கிரத்துடைய கிரியைகள், மாந்திரிக கிரியைகள், மதுபான கிரியைகள், விபச்சார கிரியைகள் இருக்கும். அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டு அறிக்கப்படட்டும். கர்த்தர் கூட இருங்க. உம்முடைய கரத்துல தாழ்த்தீரும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கிறோம்ப்பா. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. தனிமையில இருக்காங்க, குடும்பத்துக்காக போய் வேலை பார்க்குறாங்க. சில குடும்பத்துல எல்லாம் பேச மாட்டேங்காங்க. எவ்வளவோ சூழ்நிலை, வேலை செய்கிற இடத்துல எவ்வளவோ கஷ்டம். எல்லாவற்றுமே தேவன் அறிவிங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கட்டிடுங்க. நைட் நேரத்தில் கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் டியூட்டியில் இருக்காங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலை பார்க்குறாங்க. கர்த்தரை விட்டு நாங்கள் தள்ளி போகக்கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. எங்களுடைய குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. நைட் நேரத்தில் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. நிறைய குடும்பத்தில் வியாபாரிகள் ஜெபிக்கிறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க. நைட் நேரத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்த எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமா பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. நைட் நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் முடியாமல் இருக்கு, ஒரு நல்ல வேலை இல்லாமல் இருக்கு, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போகிறக்காக ஜெபிக்கிறாங்க, எத்தனையோ டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கூட இருந்து வாசல் திறந்து விடுங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. உங்களுடைய சமூகத்தில் காத்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஆக்சிடென்ட் கேஸ், இன்னுமா மரண தருவாயில், கேன்சரில், கிட்னி பிரச்சனையில், ஸ்ட்ரோக்கில்,
எத்தனையோ குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனையில் ஜெபிக்கிறாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, மரண தருவாயில் இருக்காங்க, வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் தீர்காயுசு தாங்க, பூரண சுகம் தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. எல்லா குறைகள் குற்றலாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான விடுத்தாங்க. தீர்காயுசை கட்டிடுங்க. தேவனாரில் எப்ப மினிஸ்டர் இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளைக்கான செய்ய கிருபைக்காக நன்றிப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இரவும் போலுமா தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. காலையிலையும் ஜெபிக்கிறாங்க, ராத்திரியும் ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான். சில குடும்பத்தில் நடு ராத்திரியில ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் தூக்கம் வராமல் புலம்புறாங்க. அவங்களுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. அதிகாலை வேளையிலே இருட்டோட எழும்பி உங்களுடைய சமூகத்தில் காத்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறத கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்ந்து நீதியை பின்பற்றி நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. எங்களுக்கு கர்த்தர் தான்ப்பா கிருபை தரணும். உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு பிதாவுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தரணும். துதிகான மகிமெல்லாம் ஒருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.